वाक्यकूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् अन्नपूर्णी अंबिका समेत श्री பிரம்மோற்சவம் அதனை சார்ந்து இந்த 10 நாள் வந்து வேத பாராயணங்கள்லாம் ரொம்ப அத்தியுதமாக ஆச்சு. பல பேருக்கு ஏதாவது இப்போ 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 பாராயணம்னு சொல்கிறா. எதுக்காக பாராயணம், அதாவது என்ன பர்பஸ்ன்னு வந்து தெரியாது பல பேருக்கு. அது பாராயணங்கிறது மொத்தமாக 4 விதம். ஃபஸ்ட்டு விதம் நம்மளுடைய சித்த சுத்திக்காக, நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக பாராயணம் பண்ணுறது முதல் விஷயம். 2வது விஷயம் நம்மளுடைய காமனைகளை தீர்த்துக்கிறதுக்காக பாராயணம் பண்ணக்கூடியது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, இந்த லோகமே வந்து க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளான அப்படி வந்து பாராயணம் பண்ணுறது ஒரு விஷயம். 4வது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி உற்சவ சமயத்தில் சுவாமி கிட்ட வந்து போய் வந்து 10 நாள் வந்து பாராயணம் பண்ணுறது. அது இப்போலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, க்ஷீணிச்சு போயிடுது பல கோவில்களில். ஆனால் இன்னமும் அது இருக்குது. அது எதுக்காக அந்த உற்சவ சமயத்தில் சுவாமி கிட்ட வந்து போய் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ 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 அந்த கோவிலை விட்டு சுவாமி வந்து இல்லை வந்தோன்னா சுவாமிக்கு வந்து மூச்சு மூட்டும். நமக்கெல்லாம் எப்படி வந்து ஆக்சிஜன் வந்து அந்த சுவாசம் காட்டுறோம், அது மாதிரி சுவாமிக்கு நேரம்தான் வந்து சுவாசம் காட்டுரு. அப்படி அதாவது அந்த கோவிலுக்குள்ளே வந்து சுவாமி இதுவாக இருப்பார், சாநித்தியமாக இருப்பார். அந்த கோவிலை விட்டு இந்த வாகனங்களில் வந்து வெளில வந்தார்னா சுவாமிக்கு என்ன ஆகுமா, மூச்சு மூட்டும். அதுக்காக தான் வேத பாராயணங்கள் வச்சுக்கிறது அப்படின்னு இருக்குது. எந்தெந்த அதாவது முக்கியமாக எந்தெந்த சுவாமிக்கு உற்சவ சமயத்தில் பின்னாடியோ இதெல்லாம் சதா அந்த கோவிலையே பாராயணம் பண்ணுறதுங்கிறத வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போது சிவம் அப்படின்ற அந்த பதத்தை, அந்த சிகாரத்தில் உள்ள அந்த இகாரத்தை போக்கிட்டு அகாரம் வந்ததுன்னா என்ன வார்த்தை வருமோ அந்த நிலை தான் சுவாமியோடைய நிலை அப்படின்னு சொல்ல வருது, சாஸ்திரமே சொல்லப்படுறது. அப்படிங்கிறதுனால சுவாமியுடைய உற்சவ சமயத்தில் இந்த வேத பாராயணத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும். அதாவது இப்போ நம்ம சுவாமி கிட்ட வந்து நம்ம எந்தோ ஒன்று நம்ம வேண்டுறோம், சுவாமி நமக்கு வந்து கொடுக்குறாருன்னா எப்படி கொடுக்குறார்? நம்ம சுவாமிக்கு அந்த அந்த சக்தியை நம்ம கொடுத்துருக்கணும், அப்படி தான் வர முடியும். ஏன்னா வந்து சுவாமிக்கு நம்ம தான் வந்து இந்த சக்தியை கொடுத்தாதான் நமக்கு வேணுங்கிறது. இந்த மழை பெய்யும், இப்போ பெய்ய வைக்கிறது, அப்புறம் இந்த சஸ்யாதிகள்லாம் அப்படி பண்ணுறதெல்லாம் வந்து சுவாமி அப்போ தான் பண்ணுவார். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுடைய சாமர்த்தியத்தினால ஒன்றும் அதெல்லாம் நமக்கு அது வந்துடாது. ஸோ நம்ம வந்து சுவாமிக்கு நம்ம 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 இந்த ஹோமாதிகள், வேதபாராயணம், சிவ பூஜை, சிவ தொண்டு இப்படிலாம் நம்ம செஞ்சு நம்ம சுவாமிக்கு அந்த பவரை நம்ம தந்தாதான் அந்த பவரை வச்சுட்டு சுவாமி வந்து நமக்கு திருப்பியும் கொடுப்பார். இப்படியே அந்த பரஸ்பரம் இப்படி தான் இருக்குது. தான் வேதத்திலே வருது, துர்பிக்ஷம் தேவலோகேஷு அப்படின்னு வருது.
மேல்லோகத்தில் அவளுக்கு வந்து சாப்பாடே இல்லை, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து அதாவது 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 அந்த சாப்பாட்டு விஷயத்தில் அவள் தாரித்திரியமாக இருக்கான்னு சொல்லப்படுறது வேதமே. அப்போது நம்ம இங்கேருந்து நம்ம என்ன கூட்டின அந்த அந்த உபாசனங்கள், அக்னிஹோத்திராதி அனுஷ்டானங்கள் அதெல்லாம் பண்ணாதான் அங்கே அவளுக்கு வந்து ஆகாரம், இல்லைன்னா அவளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நம்ம தான் இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படி நம்ம பயின்றிருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பிரகாரம் இந்த 10 நாள் ரொம்ப அத்தியுதமாக இந்த பாராயணமாக போச்சு. இன்றைக்குமே வேஷ்டியை கட்டிண்டு நம்ம தைரியமாக வந்து பிராமணன்னு சொல்லி நம்ம இங்கே சுதந்திரமாக வெளில போயிட்டு விட்டு பார்த்தா முடியறதுன்னா மகாபிரிவா தான் காரணம் இருக்குது. அன்றைக்கி மகாபிரிவா அந்த 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 பரிசிரமம் வந்து படலைன்னா இன்னைக்கு வந்து நம்ம இல்லை. மகாபிரிவா சொல்கிறப்பா, நான் சன்னியாசி, நான் ஒன்றுமே அதாவது நீ வந்து எனக்கு தாழ்ந்து நான் ஒன்றும் நான் கேட்கக்கூடாது, ஆனாலும் நான் கேட்குறேன், உன்னோட ஆற்றுலேருந்து ஒத்த குழந்தைய மட்டும் நீங்கள் வேதாத்தியனத்துக்கு எனக்கு அனுப்பிச்சி கொடுப்பா. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒருத்தருக்கு இருப்பா, அப்படிங்கிறதுனால ஒத்த குழந்தையாவது நான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் வந்து அவர் வந்து யாச்சகம் பண்ணி அப்படிலாம் வந்து தான் இப்போ நம்ம இருக்கோம். அப்படிங்கிறதுனால அந்த மகானை தினந்தோறும் நம்ம நம்ம நம்மளுடைய மனசு பூர்வமாக நம்ம வந்து கோட்டி நமஸ்காரம் பண்ணாலும் பத்தாது. அப்பேற்பட்ட ஒரு மகான். அந்த மாதிரி இல்லை இன்னுமே வந்து பல பாராயணங்கள் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் அதை எல்லா பாராயணத்துக்குமே இந்த மாதிரியே வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு அப்படி எல்லாருக்குமே வந்து சுவாமி வந்து க்ஷேமத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர இதை நம பார்வதி வதைய.